everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம laws of exponents for real numbers பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். And now let's start. Laws of exponents பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். We'll recall it now. Let A be base. Aங்கிறது பேஸா வச்சுக்கிறேன். M and N or exponents. So M N என்னவா இருக்கு? Exponents இருக்கு. So இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறோம், எப்படி ரீகால் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 எக்ஸ்பெரன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து a பவர் m இன்டூ a பவர் n ஈக்குவல்ஸ் டு a பவர் m பிளஸ் n. அதாவது பேஸ் ரெண்டுமே சேமா இருந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா எக்ஸ்பெரன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் லா. அதே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a பவர் m the whole power n equals a power m into n. அதாவது நமக்கு வந்து பவர் ஆஃப் பவர் அப்படின்னு வந்தாலே இப்போ வந்து ஒரு 5 இருக்கு, 5ஓட ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு மேலே இன்னொரு பவர் 3 அப்படி வருது அப்படின்னா கூட இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 5 பவர் 6 அப்படின்னு எழுத முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n equals a power m minus n where m is greater than n. m greater n இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ சே நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா a பவர் 5 divided by a power 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா a power 5 minus 2 which is equals to a power 3 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ சப்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ஃபைனலி a power m into b power m equals ab power m. that is பேஸ் வேற வேறையா இருந்து எக்ஸ்பெரன்ட் சேமா இருந்தா பேஸை மல்டிபிள் பண்ணி எக்ஸ்பெரண்ட்டை அப்படியே போட்டுறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 இன்டூ 4 பவர் 3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா பேஸ் வேற வேறையா இருக்கு, ஆனால் எக்ஸ்பெரன்ட் சேமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பேஸை மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்டூ 4 8. ஸோ 8 எக்ஸ்பெரண்ட்டை அப்படியே போட்டுடலாம் பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 லா ஆஃப் எக்ஸ்பெரன்ஸும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் அதுல இந்த a b m n எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸா இருந்தால் தான் இப்படி ஒர்க் ஆன் பண்ண முடியும்னு படிச்சிருப்போம். அதுவே நெகட்டிவ் எக்ஸ்பெரன்ஸா இருந்தா என்ன பண்ணலாம், ரேஷனல் நம்பர்ஸா இருந்தா என்ன பண்றது, ரியல் நம்பர்ஸா இருந்தா இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸ் தான் இந்த சாப்டர்ல நம்ம வந்து ஒர்க் ஆன், இந்த செக்ஷன்ல நம்ம ஒர்க் ஆன் பண்ண போறது. ஓகே, ஸோ லெட் a is greater than 0 be ரியல் நம்பர். இந்த இடத்துல ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர், p and q வந்து ரேஷனல் நம்பர்ஸா எடுத்துக்கிறோம். ஸோ அது எந்த நம்பரா வேணா எடுத்துக்கலாம். ரூல் எல்லாமே சேம் தான், பட் அது வந்து ரேஷனல் நம்பர்ஸா இருக்க போகுது. ஈவன் ரியல் நம்பரா இருக்கிறதுனால நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கூட நமக்கு வரலாம். சி இப்போ வந்து a பவர் p இன்டூ a பவர் q அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் a பவர் 2/3 இன்டூ a பவர் 1/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர்ஸை 2/3 + 1/3ன்னு ஆட் பண்ணி a பவர் 3/3 which is equals to a பவர் 1 அப்படின்னு நம்மளால ஒர்க் ஆன் பண்ண முடியும். அதுவே a பவர் p இன்டூ p the whole power q இருந்துச்சு அப்படின்னா a பவர் p/q இதுக்கும் ரேஷனல் நம்பர்ஸாவே எடுத்துக்கலாமே. சரி a1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த pக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். சே 1/2ன்னு எடுத்துக்கிறேன். பவரில் வந்துட்டு சே 1/3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1/2வையும் 1/3யும் மல்டிபிள் பண்ணி 1/6 அப்படின்னு நம்மளால போட முடியும். ஸோ சிமிலர்லி இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து a பவர் b டிவைடட் பை a பவர் qக்கு a பவர் p மைனஸ் qன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இது எந்த ரூலுமே கிடையாது. ஸோ இப்போ a பவர் 2 மேலே இருந்து கீழே வந்து a பவர் 5 இருந்தா கூட a பவர் 2 minus 5 which is equals to a பவர் -3 is nothing but 1 divided by a cube இப்படின்னு நம்மளால ஒர்க் ஆன் பண்ண முடியும். ஸோ we can do it. ஸோ அதே a பவர் p into b பவர் p பேஸ் வேற வேறையா இருந்து பவர்ஸ் சேமா இருந்தா we can just multiply it. அதே தான் a பவர் சே நான் வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் போட்டுக்கிறேன். ஸோ 5 பவர் 1/2 இன்டூ 3 பவர் 1/2 இருந்துச்சுன்னா 5 3s are 15. ஸோ 15 பவர் 1/2 அப்படின்னு நம்ம ஒர்க் ஆன் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரியல் நம்பர்ஸ்க்கும் லாஸ் ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ் ஒர்க் ஆன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர் we will clarify. எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 5 பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே லாஸ் ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸாம்பிள் 20 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான ஸ்டூடெண்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.